நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாரியை வந்து எப்படி நீட்டா டிராப் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பேப்பர் கிளாத்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும்னா, எல்லாருமே நார்மலாக எப்படி சாரீ கட்டுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கீழெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து இப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின்னிங்க லாக் பண்ணுவாங்க. பட் நான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளீட்ஸை தான் எடுக்கணும். இங்கே ஃப்ளோட்டிங் ஃப்ளீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டலாம். ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கிறது வந்து இந்த ஃப்ளீட்ஸ் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கட்டிடலாம். இப்போ கொஞ்சம் வந்து அவங்க ஃபேட்டாக இருக்காங்க, கொஞ்சம் வந்து குண்டாக இருக்காங்க அப்படின்னா இங்கே வைக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறணும். இல்லை அவங்க கொஞ்சம் வந்து லீனாக தான் இருக்காங்கன்னா இந்த சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இது அவங்க ஃபேட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கணும், லீனாக இருக்காங்கன்னா ஷார்ட்டாக எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க ஃபேட்டாக இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து இப்படி வச்சுக்கணும், ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை மட்டும் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர ஃப்ளீட் எல்லாமே இவ்வளோ தூரம் எடுக்காமல் இப்படி வச்சு இப்படி பிடிக்காமல் இங்கே பிடிச்சிங்க அப்படின்னா நிறைய ஃப்ளீட்ஸ் வைக்க முடியும். நீங்கள் இப்படி வச்சு காட்டும் போதே நிறைய ஃப்ளீட்ஸ் வருது அப்படின்ற அட்ராக்ஷனோட அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நமக்குமே அது வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம இப்படி பண்ணும் போதே வந்து மினிமம் 10 ஃப்ளீட்ஸ் கிட்ட கிடைக்கும். இதே நம்ம நார்மலாக கட்டணும்னா 4, 5 அதை தாண்டி நிறைய தடவை போகாது, 5 தான் கூடயே. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா யாரையாச்சும் பிடிச்சி கூட நீங்கள் இதை பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இது மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. அவங்க ஃபேட்டாக இருக்காங்கன்னா இவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க, இந்த கையளவு தான், இந்த கையளவு ஃபேட்டாக இருக்காங்க. இதே லீனாக இருக்காங்கன்னா இந்த விரல் தான், இந்த விரலோட அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பின் லாக் பண்ணியிருக்கனால ஃப்ளீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லைன் இருக்கும். அப்படின்றப்போ டக்குனே சாரி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எடுக்கிறது நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி தெரியுதா, இங்கே இப்படி தெரியும், இதை அப்படியே எடுத்துருங்க. சாரி வந்து நம்ம எவ்வளோ லூஸாக பிடிக்கிறோமோ அந்த அளவு பஃபியாக இருக்கும். தூக்கிட்டு நிற்கிதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா டைட்டாக இழுத்து பிடிச்சி தான் பின் போடணும். அதுக்கு நம்ம அயன் பண்ணவே தேவையில்லை, டைட்டாக இழுத்து பிடிச்சாலே போதும். நிறைய பேர் இழுக்காமல் போகிறனால தான் இப்படி பஃபுன்னு நிற்கிது, ஓகேங்களா? லாக் பண்ணி ஒரு 3 இடத்துல லாக் பண்ணால் மட்டும் போதும். அதை நீங்கள் வச்சு காட்ட, நான் இப்போ வச்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் வைக்கிறது மட்டும் இப்படி திருப்பி கரெக்டாக வச்சுருங்க, அப்போ தான் அந்த சைடு பார்டர் தெரியும். இப்படி எடுக்கிறது போக இல்லாமல் அகைன் பிடிச்சி டைட்டாக இழுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுக்கும் போதே டைட்டாக தானே எடுத்திருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்ம அப்படியே பின் லாக் பண்ணோன்னா பஃபி ஆகும் கண்டிப்பாக. இங்கே வரீங்களா? திரும்பி நிற்கும், நல்லா திரும்பிக்கும். இந்த பட்டி எடுக்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் தான். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இதுதான் ரொம்ப கஷ்டம். நிறைய ஃப்ளீட்ஸ் வர மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளோ நிறைய ஃப்ளீட்ஸ் வருதோ அவ்வளோ அழகாக இருக்கும். 4 ஃப்ளீட்ஸ் வச்சோன்னா அதில் 2 இது உள்ளேயே போயிடும், 2 தான் வெளியே தெரியும். அப்படின்றப்போ இப்போ இருக்க டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஃப்ளீட்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி கொஞ்சம் பஃபியாக இருந்தாலுமே சாரியே கலட்டிடுறாங்க. எல்லாருக்குமே வந்து சாரி வந்து
இப்போ நிறைய பேர் கட்டுறது இல்லை, பட் கல்ச்சுரல்ஸ், காலேஜ், வெட்டிங் எதுனாலுமே saree தான் கட்டியே ஆகுறாங்க. ஏன்னா எவ்வளோதான் நம்ம ட்ரெண்டியாக போனாலுமே ட்ரெடிஷ்னல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லா கேர்ள்ஸுக்குமே ட்ரெடிஷ்னலும் பிடிக்கும், பட் ட்ரெண்டிங்குமே பிடிக்கும். ஸோ அப்போ ட்ரெண்டிங்க்கு மாறணும் அப்படின்னா நிறைய ஃப்ளீட்ஸ் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ இங்கே மேலே இருக்க ஃப்ளீட்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கீழே எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன்.